கிரேட் மார்னிங் சோல்ஸ். தொடர்ந்து வந்து 2 சாங்கு 3 சாங்னு குடுத்துட்ருக்கேன். அது என்னன்னா, அந்த ஒரு சாங்ல மட்டும் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். நம்ம வந்து அதோட சேர்ந்து கனெக்ட் ஆன ம் ஒரு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு ஓவராலா வந்து ஒரு புரிதலுக்கு வந்து இந்த மாரி 2 சாங், 3 சாங் சேர்த்து சொன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும் அப்படின்றனால நான் இப்படி சூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட வந்து நம்ம வந்து அந்த ஐம்புலன்கள அடக்கிறத பத்தி பேசுற சாங்ஸு செஷன் வந்து முடியுது. திருமூலர் வந்து இந்த சாங்ஸ் இல்லாம அவரு வந்து வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். தெரிஞ்சத தான் வந்து அவர் வந்து அவர் அஃபர்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். அதாவது இப்ப இந்த ஐம்புலன்கள வந்து அடக்குனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இம்மார்ட்டல் ஆயிருவோமா நம்ம. இம்மார்ட்டல் அப்படின்னா, அந்த சாவு அப்படின்றதே வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது அப்படின்னா, மேபி இந்த பிசிக்கல் பாடிய சொல்லாம, அந்த சோல் வந்து டோட்டலா வந்து லிபரேட் ஆயி, அதுக்கு வந்து திரும்பி திரும்பி வந்து பர்த்து, டெத்து, சஃபரிங்ஸு, பெயினுன்ற மாரியான ஒரு ஃபீலிங்க்கு போகாதுன்ற மாதிரியும் ஒரு மீனிங்கு. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபியர்லெஸ் லைஃப் வாழ ஆரம்பிச்சுருவோம். ஃபியர்ன்றது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத்துக்கு சமம். ஸோ, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில, நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லுவோம்ல, "செத்து செத்து பொழைக்கிறேன்" அப்படின்னு சொல்றது வந்து எதுக்காக அப்படி சொல்லுவோம்? நம்ம வந்து ஒரு ஃபியர் பேஸ்ட் ஒரு ப்ரெஷர் ஒரு லைஃபு. ரொம்ப சேலஞ்சஸ வந்து ஹேண்டில் பண்ணி நொந்து போறதுனால தான் செத்து செத்து பொழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளுக்கு டோட்டலா வந்து நம்மளுக்கு ஒரு லிபரேஷன் கிடைச்சு, லைஃப வந்து அப்படியே அனுபவிச்சு நம்ம வாழுவோம். என்ஜாய் பண்ணி வாழுவோம். லைஃப்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் தான் போய் நம்ம மைண்டுக்கே ரீச் ஆகும். கெட்ட விஷயங்கள்னு எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அத நம்ம வந்து கெட்ட விஷயமா நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருவோம். அதுக்கு தான் அவர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க சீக்கிரமா இந்த வேலைய பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இம்மார்ட்டல் ஸ்டேஜுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க லைஃப்ல வந்து அந்த ஒரு கவலை அப்படின்றது இல்லாம போயிடும் அப்படின்றாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து வெளியில கண்ட்ரோல் பண்ண நினைக்காத. இதுக்கு நான் வந்து ஆல்கஹால் அந்த ஹேபிட்ட கூட நம்ம சொல்லலாம். இப்ப என்னன்னா, ஆல்கஹால் ஹேபிட் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம்லாம் போடுவாங்க. ஆனா நெக்ஸ்ட் டேவே அவங்களால அப்படி இருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மைண்ட்ல இருந்து அது போடல. அவங்க மனசு வந்து புடிச்சிருக்கு அந்த ஹேபிட்டுக்கு. பட் எக்ஸ்டர்னலா வந்து சும்மா இன்னொரு ஒரு கான்ஷியஸ் மைண்ட் வந்து இல்ல அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. அது எப்ப வந்து நம்மளால வந்து கரெக்ட்டா பண்ண முடியும்னா, உள்ள இருந்தே நம்மளுக்கு அந்த ஹேபிட் வந்து பிடிக்காம போகும். அத பார்த்தாலே வாமிட் வரும். அது வந்து சுத்தமா பிடிக்காம போகும். அப்படி இருந்தா மட்டும் தான் பெர்மனன்ட்டா வந்து அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த பிடிக்காத ஒரு விஷயத்த விடுற ஸ்டேஜ்க்கு நம்ம முடியும். அதனால திருமூலர் திரும்பி திரும்பி என்ன சொல்றாருன்னா, தயவுசெய்து அந்த எக்ஸ்டர்னலா வந்து உங்கள நீங்க ஃபோர்ஸ் பண்ணி, உங்கள கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்த விடணும்னு சொல்லி பண்ணாதீங்க. அப்படி பண்றீங்க அப்படின்னா, அது உங்க ஈகோ தான் பண்ணுது. உங்க ஈகோக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. அந்த 5 சென்சஸும் வந்து பயங்கர பவர்ஃபுல்லு. ஆ அத தாண்டி வந்து நம்ம பாடியில வந்து பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோல் கனெக்டட் வித் டிவைன். அந்த சோலுக்கு வந்து டிவைன் மூலமா ஒரு பவர் குடுத்தா மட்டும் தான், இந்த சென்சஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். மித்தபடி உங்க ஈகோவலலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால அப்படி எதையாவது உங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாதீங்க அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்காரு. நேச்சுரலா உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காம போகும். நேச்சுரலா வந்து உங்களோட அந்த பேராசை எல்லாமே வந்து போறதுக்கான வழிய நோக்கி போங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ எதையுமே வந்து நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா ட்ரை பண்றது உங்க ஈகோ ட்ரை பண்றது. உங்க மைண்ட்ல இருந்து மாற்றம் வராம பண்றது வந்து என்னைக்குமே வந்து அது வந்து நிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா, இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த பிறகு இந்த பாத்வேல வந்த பிறகு நான் பார்க்குறேன். 2 வேல பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து இறைவன நோக்கி போறது, மெடிடேஷன் பண்றது, ஸ்பிரிச்சுவலா லேர்ன் பண்றது, சேரிட்டி பண்றதுன்னு ஒரு பக்கம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் தன்ன ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. தனக்குள்ள இருக்கக்கூடிய டிசையர்ஸ், தனக்குள்ள இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஏன்னா அவங்கலாம் என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா தான் இந்த வழியில நம்ம போமுடியும்னு நெனச்சுக்கிட்டு, ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு, அத வந்து அவங்களால பண்ண முடியாம போய், அதுல தோத்து போய், திரும்பி அதுக்கு கில்ட்டி ஆயிட்டு, எனக்கு இந்த பாத்வே செட் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியில போயிருவாங்க. எனக்கு அத பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். ஏன்னா, நான் எப்படி இத ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, நான் எந்த விதமான எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் சரி, கெட்ட எண்ணங்களும் சரி, இல்ல கெட்ட ஹேபிட்ஸ் எது வேணா இருக்கலாம் இல்லையா? அது எதுவுமே நான் வந்து அவேர் மட்டும் தான் ஆவேன். எஸ் எனக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து எனக்கு சரியில்லன்னு எனக்கு தெரியுது. ஆனா, நான் நெனச்சா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்டின்னா நான் எப்பயோ கண்ட்ரோல் பண்ணியிருப்பேனே. நான் உங்ககிட்ட இத சரண்டர் பண்றேன். நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, எனக்கா என் மைண்ட்ல இருந்து அந்த விஷயம் பிடிக்காம போற வரைக்கும் நான் பாட்டுக்கு அத பண்ணிட்டே தான் இருப்பேன். அது ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், இல்ல எண்ணங்களா இருக்கட்டும், இல்ல என்னோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், என்னோட வேர்ட்ஸா இருக்கட்டும், இறைவனா பார்த்து நிறுத்துற வரைக்கும் நான் அத வந்து எந்த கில்ட்டும் இல்லாம நான் பண்ணிட்டே தான் இருந்திருக்கேன். அப்ப
ஒரு கட்டத்துல எனக்கு என்ன நடந்ததுன்னா, அது நேச்சுரலா எனக்கு பிடிக்காம போகும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நேச்சுரலா எனக்கு பிடிக்காம போன பிறகு தான், அது டோட்டலா அது என்ன விட்டு வேனிஷ் ஆயி, அந்த ஒரு அந்த ஒரு இம்ப்யூரிட்டின்னு நம்ம நெனச்சு வச்சிருப்போம்ல, அது இல்லாமலே போயிரும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இத நான் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு என்ன என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, ஒண்ணு நீ வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றியா? அந்த லோவா ஃபீல் பண்றத நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இரு. ஆனா காட் கிட்ட சரண்டர் பண்ணிரு. உன்னைய நீ ஃபோர்ஸ் பண்ணிக்காத. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல உனக்கு அந்த எண்ணம் போயிடும். இல்ல எந்த மாதிரி இன்னும் ஏதாவது ஒரு ட்ரக் கூட நீ எடுத்துக்கிறன்னு கூட வச்சுக்கோ. அந்த ட்ரக் எடுத்துக்கிற அப்படின்னா, உன்னால அத கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா, நீ கடவுள்ட்ட சரண்டர் பண்ணிட்டு, அத நீ பண்ணிக்கிட்டே இரு. ஒரு கட்டத்துல உன்ன விட்டு அது வந்து தன்னால போயிரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இத விட ஈஸியான வழி எதுவுமே கிடையாது. ஆனா இத வந்து இன்னும் நெறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தானே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தனக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறது. அப்புறம் அது அது மீறி நடந்த உடனே அதுக்கு கில்ட்டி ஆகுறது. அப்புறம் அப்படியே கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறது. இப்படி இந்த பாத்வேல போறதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு போயிடலாம்னு சொல்லி போய் அவங்க லைஃப்ப போய் அழிச்சுக்கிறாங்க. இது எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். இந்த டிவைன் பாத்துன்ற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான, ரொம்ப கம்ஃபர்டபுளான, ரொம்ப ஒரு ஈஸியான பாத் எதுவுமே கிடையாது. ஆனா இத வந்து எல்லாரும் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இத வந்து அவரு அழகா தெளிவா சொல்லியிருக்காரு ஒரு சாங்ல. "நீ வந்து இந்த மாரி நீயா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத. ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா உன் மைண்ட்ல இருந்து அது போகும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணு. இறைவன் கிட்ட சரணடைஞ்சுட்டு உன்னோட ஸ்பிரிச்சுவல் டியூட்டீஸ மட்டும் பாருன்றத" ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. அதே மாரி இப்ப இது இது நடந்தா என்ன நடக்கும்? ஓகே. இந்த ஐம்புலன்களையும் நீ வந்து இப்ப அடக்குன அப்டின்னா, எதுக்காக அடக்கணும்? எதுக்காக அத வந்து ரெகுலேட் பண்ணணும்? எதுக்காக அத கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுமாம் நம்ம மைண்டுல வந்து நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பெரிய பிரெயினு, மைண்டு எத வேணா வச்சுக்கோங்க. ரொம்ப பவர்ஃபுல்லு, ரொம்ப வாஸ்ட்டு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் இந்த பிரெயின். ஓகேங்களா? அதால நெனச்சது அது நம்ம நெனச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கு மைண்டுக்கு வந்து நெறைய பவர் இருக்கு. ஆனா, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, அதுல ஒரு 1% மட்டும் தான் வந்து யூஸ் பண்றோம். ஏன் யூஸ் பண்றோம்? மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்சஸால டெவலப் பண்ணக்கூடிய அந்த டிசையர்ஸு, ஃபியரு, இந்த எமோஷனல் திங்ஸ வச்சு நம்ம மைண்ட ஃபில் பண்ணி வச்சுட்டோம். மைண்ட் ஃபுல்லா அதுல ஜாம் ஆகி இருக்கும்போது, எப்படி மைண்ட் வந்து அதோட பவர வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும்? அதோட உண்மையான பவர புரிஞ்சுக்க முடியாதபடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்லலாம் அப்டின்னா, ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க அவங்க. ம். அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ லெவலுக்கு இருக்கிறவங்கள கொண்டு போயி, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் ஆஃபீஸ கிளீன் பண்ற ஒர்க் பண்ண சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆஃபீஸ கிளீன் பண்ற வேலைய மட்டும் பார்த்தோம்னா, அவங்க எப்படி சிஇஓ வேல பார்ப்பாங்க? ஆனா, அவங்களால வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன, நம்ம எனக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து இது கிளீன் பண்றதுக்கு யாரும் இல்ல. அதனால நீ கிளீன் பண்ணு. எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நம்ம மைண்ட வந்து ரொம்ப லோ லெவல்ல வந்து நம்ம மைண்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பொட்டன்ஷியல் புரியாம. அந்த லோ லெவல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சென்சஸ்க்கு அடிமையா இருக்கிறது தான். அதனால தான் திருமூலர் வந்து அத வந்து ரெகுலேட் பண்ணு. நீ ரெகுலேட் பண்ணனா, உன் பிரெயின்ல வந்து பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகுமாம். பயங்கரமான ஒரு அன்லிமிட்டட் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸ்பேஸ் கிரியேட் ஆனா மட்டும் தானே அதுக்குள்ள வந்து மத்த விஷயங்கள் உள்ள வர முடியும். அதனால முதல்ல அந்த ஸ்பேஸ கிரியேட் ஆக விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆன பிறகு தான் ட்ரூவா ஒரு லைஃப்னா என்னன்னே உனக்கு தெரியும். அந்த டிவைன் காட்டுற அந்த வழி, டிவைன் காட்டுற விஷயங்கள் எல்லாமே உனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நீ வந்து ஒரு மாதிரியான அந்த தவ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. தவம்னா ஒண்ணும் கிடையாது. இறைவனுக்கு பிடிச்ச மாரி நம்மள அப்படியே ஷேப் பண்ணி வாழ நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் புரிய வரும். பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ஸு, மேஜிக்கு, மிஸ்ட்ரீஸு அது எல்லாமே அப்படியே நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே வந்து ஒண்ணொன்னா வந்து அன்ஃபோல்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு வெளியில எதுவுமே தேவைப்படாது. ஒரு மூவி போடணும் கூட தேவைப்படாது. ஏன்னா நம்ம லைஃபே இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே இறைவனோட கனெக்ட் ஆவோம். இறைவனோட கனெக்ட் ஆன பிறகு நம்ம ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பெர்சனாலிட்டியா மாறுவோம். இப்ப இந்த விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னா, நீ அந்த சென்சஸ கண்ட்ரோல் பண்ணா தான் முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்
இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதெல்லாம் நடந்த பிறகு உனக்கு என்ன வரும்னா, விஸ்டம் பயங்கரமா வருமாம். பயங்கரமான அந்த ஞானம் வருமாம். ஞானம்ன்றது வந்து அப்படியே நம்ம மைண்டுக்குள்ள ஒண்ணு வந்து நான் சொன்ன மாரி தாமரையோட பட்டு மாரி தான் நம்ம மைண்ட் இருக்கும். தாமரைக்கு வந்து ஒரு 1000 இதழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இதழா ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு இதழா ஓப்பன் ஆகுறதுக்கு பேர் என்னன்னா, நம்மளோட ஒவ்வொரு விதமான அறிவு வந்து ஓப்பன் ஆகும். அந்த அறிவுன்றத கான்ஷியஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீப்பா தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்மளுக்கு பிடிச்ச கடவுளையே எடுத்துக்கோங்க. சிவன் அப்படின்னா, இல்ல உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அவர பத்தி புரிஞ்சு வச்சது வேறையா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்பிளுக்கு நான் முருகன தான் சொல்லுவேன். ஏன்னா யார்கிட்ட நான் வந்து கேட்டாலும், முக்கியமா மேல்ஸ் கிட்ட வந்து கேட்கும்போது நெறைய பேர் வந்து எனக்கு முருகன தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அவங்க ஃபன் டோன்ல தான் சொல்லுவாங்க. பட் ஆனாலும் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இல்ல முருகனுக்கு 2 ஒய்ஃப் அதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் அந்த ஃபன் டோன்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, அந்த ஒரே மாரி ஆன்சர் வந்து என்னைய ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. மேல்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆன்சர். தே டோல்ட் இன் அ ஃபன்னி வே. பட் டக்குன்னு அவங்க பளிச்சுன்னு முருகன பிடிக்கிறதுக்கான ரீசன் அந்த காரணம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோதான் வந்து அவங்கள வந்து முருகன பத்தி பெருசா தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த பாத்வேல டீப்பா போக, 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 போக முருகன்னா யாரு உண்மையிலேயே? அவர் வந்து ஞானம் கொடுக்கக்கூடிய கடவுளு. அந்த ஞானம் கொடுக்கக்கூடிய கடவுள்ன்றனால தான் அவர் இறைவனோட 3வது கண்ணுல இருந்து வந்தாரு. அவரு நம்ம லைஃப்ல வர்றதுக்கு காரணமே வந்து, போதும் இதுவரைக்கும் நீ வந்து மெட்டீரியல் ஒரு மாரி மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்துட்ட. இத தாண்டி ஒரு ஞான லெவலுக்கு நீ போய் ஆகணும். அதுதான் இந்த சோல் நீ இந்த பர்த் எடுத்ததுக்கான காரணம். நீ இந்த சோல் வந்து இந்த மாரி ஒரு உருவத்த எடுத்து, இந்த மாரி ஒரு குடும்பம், இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன எடுத்து பண்ணதுக்கான காரணம் நீ யாருன்றத உணர்றதுக்கு தான். அப்படின்றத சொல்றதுக்கு தான் முருகன் வருவாரு. ஏன்னா முருகன் வந்து ஞான கடவுள். அத நம்ம வந்து எப்ப புரியும் அப்டின்னா, நம்மளுக்கு பிடிச்ச கடவுளே உண்மையிலே யாரு அப்டின்றது புரியறதுக்கே, நம்ம வந்து இந்த பாத்வேல போயிட்டே இருக்கணும். 5 சென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணி அடுத்தடுத்துன்னு நம்ம லேர்ன் பண்ண விஸ்டம் வர வர முருகன்றது யாருன்றது நம்மளுக்கு புரியும். அப்ப எவ்ளோ விஷயம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த விஸ்டம் உள்ள வர்றதுக்காக தான் அவர் வந்து திரும்பி திரும்பி வந்து அவரு திருமூலர் மட்டும் இல்ல. எல்லாருமே சொல்றது, "ஐம்புலன்களையும் வந்து ரெகுலேட் பண்ணு. உன் கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோ" அப்டின்னு சொல்றாரு. ஸோ இதில் இந்த விஷயம்லாம் கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்டின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பேரானந்த நிலை கிடைக்கும். அந்த பேரானந்தம் வந்து நீங்க இந்த உலகத்துல சாகுற வரைக்கும் அது உங்கள விட்டு போகாது. ஓகேங்களா? சாவுன்றதே நீங்க முடிவு பண்றதா தான் இருக்கும். நீங்க என்னைக்கு எனக்கு போதும் இந்த உலகம்னு நெனைக்கிறீங்களோ, அப்பதான் நம்மளோட உயிர் வந்து இந்த உலகத்த விட்டு போகும். அது வரைக்குமே எப்பவுமே வந்து நம்மள விட்டு அகலாத ஒரு இனிமையான ஒரு ஹாப்பினஸ் வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்குள்ள பெர்மனன்ட்டா வந்து ஒரு பிளேஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா, நீ வந்து ஐம்புலன்களையும் வந்து நீ அடக்கிய ஆளுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மத்த மத்த பாட்டுல வந்து சொல்லியிருந்தது. அது எல்லாத்தையும் நான் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பிரீஃப் பண்ணிட்டேன். இப்ப நான் இன்னைக்கு வந்து அந்த 3 பாட்டையும் வந்து நான் இப்ப சொல்லிடுறேன். சாங் நம்பர் 2041 சொல்றேன். "போற்றிசை துப்புனி தன் திருமேனியை போற்றிசெய் மீட்டே புலனைந்தும் புத்தியால் நாற்றிசைக் கும்பினை யார்க்கும் நாதனை ஊற்றுக உள்ளத்து ஒருங்கலும் ஆமே." இந்த சாங்ல அவரு டிப்ஸ் குடுத்துருக்காரு நம்மளுக்கு. என்னன்னா, உன்னால வந்து உன்னோட சென்சஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்ன மீறி வந்து ஒரு ஆசைக்குள்ள வந்து உன்னைய வந்து உன் புத்தி வந்து ஆட்டி வைக்குது. அத பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லுது. இல்லன்னா மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரியான ஏதோ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு கோவத்த உண்டு பண்ணுது. நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யார் மேலயாவது வச்சிருப்போம். அதப்படி அவங்க நடக்கல அப்படின்னா, நம்மளுக்கு பயங்கரமா அளவு கடந்த கோவம் வரும். நம்ம மைண்ட் வந்து அத மறைக்கும். அதே சமயம் அந்த கோவத்த வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் தப்பா போயிரும். அப்படின்னு இருக்கும்போது, நம்ம பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆவோம். இந்த நேரத்துல என்ன பண்றது? எனக்கு ஆனா பயங்கரமா ஆத்திரமும் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனு. இல்ல ஒரு கவல. அந்த கவலைய இன்னொருத்தர்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இல்ல அந்த கவலைக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளையே அழிச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒன் டே வந்து அது லூஸ் பண்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நல்லா தெரியுது நம்ம மைண்டுக்கு இது தேவையில்லாத தாட் தான். இது வந்து நம்மளாவே டூ மச்சா வந்து எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு மைண்ட் வந்து அது வந்து அறிவா பேசும். இன்னொரு மைண்ட் என்ன பண்ணும்னா, அத அக்செப்ட் பண்ணிக்காம நெறைய எமோஷன்ஸ குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்பவுமே கன்ஃப்யூஸ் ஆவேன். நானும் ரொம்பவே ஷாக் ஆவேன். எனக்கு நல்லா தெரியுது, இது தேவையே இல்லாத விஷயம்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்கு நான் இவ்ளோ தூரம் வந்து
ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ அப்செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சும், ஆனா ஏன் என்னோட இன்னொரு ஒரு பகுதி மைண்ட் வந்து கேட்காம என் மைண்ட் அதுக்குள்ளேயே இழுத்துட்டு போகும். நம்ம வேற என்னதான் சிந்திக்கணும்னு நெனச்சு நம்ம கவனத்த திசை திருப்புனாலும், அந்த விஷயத்துக்குள்ளேயே கொண்டு போய் நம்மள இழுத்துக்கிட்டே இருக்கும். ஈவன் நம்ம அத நெனைக்காம இருந்தா கூட உள்ள இருந்து எமோஷனலா ஒரு பெயினு, ஒரு கவல, ஒரு அப்செட் ஃபீலு இதெல்லாம் கொண்டு வந்து குடுக்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிருக்கேன். அப்பதான் நான் மைண்டோட பவர நெனச்சு ரொம்ப பயந்தேன். இது என்னடா இது ஒரு பூதம் மாரி நம்மளுக்குள்ள உட்காந்துட்டுருக்கு. நம்ம கண்ட்ரோல மீறில நடக்குது. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலன்ட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளோ ஒரு வீக்கஸ்ட் பெர்சனா இருந்தா, இந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு தப்புன்னு இது பண்ணக்கூடாது, தப்புன்னு தெரிஞ்சா கூட நம்மள மீறி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட ஒரு இன்னொரு பெர்சனா வந்து அப்பதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்ப வந்து எனக்கு இத கண்ட்ரோல் பண்றதுக்கான வழியே எனக்கு தெரியல. நான் ரொம்ப அப்புறம் காட் கிட்ட சரண்டர் பண்ணி நான் பிராக்டிகலா என்ன அப்ளை பண்ணேனோ, அதையே இங்க வந்து அவர் வந்து குடுத்திருந்தாரு. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்ப அதுதான் சரி நான் உங்களுக்கு அத சொல்லணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். ஸோ இந்த பாட்டுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போற்றிசை துப்படி தன் திருமேனியை அதாவது கடவுள வந்து வந்து பயங்கரமா வந்து அ பாராட்டு. அதாவது போற்று அப்டின்னா பிரைஸ் பண்றது. ஸோ பூஜித்து போற்றப்படும் அந்த புனிதமான சிவனின் திருமேனியை பாராட்டிக் கொண்டிரு அப்டின்னு சொல்றாரு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. எப்பவுமே அவர வந்து பாராட்டிக்கிட்டே இரு இறைவன அப்டின்றாரு. அப்டின்னா அவர் என்ன சொல்றாரு? பக்திய வந்து இங்க சொல்றாரு. தென் 2வது லைன் வந்து போற்றிசை மீட்டே புலனைந்தும் புத்தியால். இந்த மாதிரி நீ பிரைஸ் பண்ண என்ன ஆகும்னா, உன்னால வந்து இந்த 5 புலன்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம புத்தியினால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்ப என்ன 2 வேணுன்றாரு. அடுத்து 3வது வந்து நாற்றிசை கும்பினை யாருக்கும் நாதனே. அதாவது எல்லா திசைகளையும் தாண்டி ஆம், எல் எல்லாத்துலயும் பரவி நிற்கக்கூடிய அந்த பரம்பொருள். அதுதான் நாற்றிசை கும்பினை யாருக்கும் நாதனே. ஊற்றுக உள்ளத்து ஒருங்களும் ஆவேன். அந்த மாரி இந்த உலகம் ஃபுல்லா பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள உன்னோட மனசுக்குள்ள ரொம்ப டீப்பா அவர வந்து உள்ள விட்டு, அவர வந்து பெர்மனன்ட் பெர்சனா மாத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து இந்த பாட்டுல அவர் நம்மளுக்கு என்ன டிப்ஸ் குடுத்துருக்காருன்னா, உன்னோட அந்த 5 சென்சஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு 2 விஷயம் தேவ. ஒண்ணு வந்து பயங்கரமான டிவோஷன். கடவுள் மேல அப்படியே ஆழமான ஒரு பக்தி. ஓகேங்களா? அந்த பக்தியும் 2வது புத்தியும். புத்தி வேணுன்றாரு இன்டலெக்சுவல். அப்ப புத்தினா என்ன? இப்ப நான் சொல்றேன் இல்லையா? எனக்கு தெரியுது இது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட இன்னொரு ஏதோ ஒரு மைண்ட் அது சப்கான்ஷியஸ் மைண்டோ இல்ல என்னோட மைண்ட்ல ஒரு பார்ட்டோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா, என் கண்ட்ரோல்ல இல்லாம அது வந்து அது இஷ்டத்துக்கு வந்து என்னை இழுத்துட்டு போகுது. அந்த கவலையிலே இருக்க வைக்குது, இல்லன்னா அந்த கோவத்த எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்குது, இல்லன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்குது, இல்லன்னா என்னோட மத்த ப்ரொடக்டிவான வேலைய பார்க்க விடாம என்ன அப்படியே அமுக்கி போடுது. இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த அவேர்னஸ தான் இங்க வந்து அவர் வந்து புத்தின்னு சொல்றாரு. ஓகேவா? நீ கிடையாது அது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் நாலேட்ஜ் வேணும். அந்த நாலேட்ஜோட சேர்த்து அப்படி ஒரு இறைவன் மேல ஒரு டிவோஷனையும் நீ கலந்துட்ட அப்படின்னா, உன்னால வந்து இந்த சென்சஸ கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஸோ டிவோஷன நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து பயங்கரமா ப்ரே பண்ணுவோம். கடவுள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். நம்மளுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, ஏன்னா அந்த கடவுள் மேல நம்ம ரொம்ப ஈடுபாடு வச்சு, இந்த காடோட ஃபோட்டோஸ பார்க்கலாம். அ அவர பத்தி விஷயங்கள கேள்விப்படலாம். அவர பத்தின கதைகள படிக்கலாம். அவர பத்தியே மனசுல நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கலாம். நீ வந்து உன்னோட சென்ஸஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ முயற்சி பண்றத விட்டுட்டு, சரி ஓகே நீ ஒரு பக்கம் எதையாவது ஃபீல் பண்ணிட்டுரு. நான் எனக்கு புடிச்ச இறைவனையே நான் மனசுல நெனச்சுக்கிட்டே இருக்கேன்ட்டு, அவர் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காருன்னு நம்ம நெனைக்கலாம். இல்லன்னா நம்ம அவரு நம்ம பக்கத்திலேயே வந்து கோயில் இருக்கு அப்டின்னா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நம்மளயே அமுக்கி போடக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம சென்சஸ் கொண்டு வருது அப்டின்னா, பெட்டர் நம்மளுக்கு ரொம்ப புடிச்ச கோவிலுக்கோ, இல்லன்னா நம்ம கடவுள வந்து நம்ம விரும்புற கடவுளோட கோயில் எங்க இருக்கோ, அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல உன்ன இன்வால்வ் பண்ணிக்கிட்டனா மட்டும் தான், உன்னால இந்த சென்சஸ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல் டிப்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2043ல கைவிடலாவது ஒன்று இல்லை கருத்தினில் எய்தி அவனை இசையினால் ஏத்துமின் ஐவருடைய அவாவினில் தோன்றிய பொய்வருடைய புலன்களும் ஐந்தே. ஃபர்ஸ்ட் லைன்ல கைவிடலாவது ஒன்றும் இல்லை கருத்தினில் அப்படின்னா
ஆம், எல்லாமே வந்து உன்னோட மைண்டுக்குள்ள தான் இருக்கு. நீ வெளியில வந்து எதையும் வந்து விட்டுக் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாரு. அதுதான் நான் இப்ப சொல்றதுக்கான எக்ஸாம்பிள். இப்ப ஒரு ஆல்கஹால் சாப்பிடுற ஹேபிட் இருக்கிறவங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அத வந்து விடணும்னு அவசியம் கிடையாது. உன் மனச மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. உனக்கு ஏன் அது பிடிச்சிருக்கு? ஏன் அதுக்குள்ள நீ போற? அ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னால முடியல அப்படின்னா, அப்ப நம்ம மைண்டுல தான் இங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மைண்டையே நீ ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட பியூரிஃபை பண்ணக்கூடிய வேலைகள பார்க்கணும். அந்த சிந்தனைக்குள்ள போகாம இருந்து உன்ன வந்து எப்படியெல்லாம் வந்து பாசிட்டிவா ஆக்குபை பண்றதோ, அத மட்டும் பண்ணணுமே தவிர, என் மைண்ட் ஆசைப்படுது. ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ செய்யாத அப்படின்றது தான் இங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு. கைவிடல் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கருத்தின்னு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ எதையுமே வந்து வெளியில வந்து கிவ் அப் பண்ணணும்னு அவசியமே இல்ல அப்படின்றது. 2வது கருத்தினில் எய்தி அந்த முன்னாடி உள்ள அந்த கருத்தினில் எய்தி அவனை இசையினால் ஏத்துமின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க தான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, மைண்டுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீ கொண்டு வந்து அவனை அப்படின்னா இறைவன இசையினால் ஏத்துமின். அதாவது மியூசிக் அவர் வந்து சொல்றாரு. பக்தி கலந்த அந்த இசையினால அவர வந்து ஏத்துமின் அப்படின்னா, உன் மைண்டுக்குள்ள ஏத்தி வச்சுக்கோ. இல்லன்னா அவர வொர்ஷிப் பண்ணு, அவர பிரைஸ் பண்ணு, அவர குளோரிஃபை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஐவருடைய அவாவினில் தோன்றிய, அதாவது அந்த டிசையர்ஸ் அந்த ஐவர்னா அந்த 5 சென்சஸ் மூலமா தோன்றிய அந்த டிசையர், இந்த கிரேவிங்ஸு, பொய்வருடைய புலன்களும் ஐந்தே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுங்க வந்து உன்னைய வந்து தப்பான வழியில தான் நீ எடுத்துட்டு போகும். அது வழியில நீ போகாம, இறைவன வந்து நீ வந்து உன் மைண்டுக்குள்ள இசையினால ஏத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் டிப்ஸு. நான் பிராக்டிகலா வந்து அப்ளை பண்ண டிப்ஸு. என்ன அப்படின்னா, இந்த மியூசிக் இருக்கு இல்லைங்களா? மியூசிக் வந்து ரீசென்ட்டா கூட நான் வந்து ஒரு ரீல் பார்த்தேன். என்னன்னா, "நீ என்ன வந்து மியூசிக்க வந்து கன்சியூம் பண்றியோ, அது மாதிரி நீ ஆயிருவ" அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா மைக்கேல் ஜாக்சன் ரிலேட்டடா ஒரு ரீல் பார்த்தேன். அவரு வந்து அந்த மியூசிக்கோட பவர் வந்து அவருக்கு பயங்கரமா தெரியும். அதனால அவரு அந்த மியூசிக் வந்து பார்த்து பார்த்து வந்து பவர்ஃபுல்லா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த வேர்ட்ஸ் கூட வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்ப அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன மாதிரியான பாட்டு, என்ன மாதிரியான வார்த்தைகள நீ திரும்பி, 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 திரும்பி கேட்கிறியோ, அதாவே நீ மாறிருவ. அதனால நீ வந்து கேட்கிற அந்த மியூசிக் வந்து கரெக்ட்டான மியூசிக்கா நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஒரு வயலன்ஸ் பேஸ்டு மியூசிக்கு, இல்லன்னா ஒரு தப்பான வழியில போறத குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் அப்டின்னா, அந்த மியூசிக் பீட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதையே நீ திரும்பி, 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 திரும்பி கேட்கிற. இல்ல அந்த லவ், லஸ்ட் ரிலேட்டடான ஒரு மியூசிக்கா இருக்கட்டும். அந்த மியூசிக் வந்து உனக்கு டியூன் ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா, நீ அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தரலனாலும், அந்த லஸ்டி மியூசிக்க வந்து திரும்பி, 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 திரும்பி ரிப்பீட்டடா கேட்கிறன்னா, உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்டின்னா, உனக்கு அதுதான் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு எந்த எந்த தீம்ல நீ கேட்குறியோ, அந்த தீம்ல இருக்கக்கூடிய அந்த சென்சஸ ஆக்டிவேட் பண்ணி, அந்த டிசைர்ஸ உனக்கு அதிகமா குடுக்கும். அப்ப நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம்? டிசைர்ஸ் அதிகமாச்சுன்னா, ஃபுல்லா தப்பான டெசிஷன்ஸ் தான் எடுப்போம். டெசிஷன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ, த இங்க வந்து மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ அவரு பயங்கரமா சொல்லியிருக்காரு. ஸோ, நீ 5 சென்சஸையும் நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்ச அப்டின்னா, இறைவன் இறைவன போற்றி புகழ்ற மாதிரியான மியூசிக்க திரும்பி, 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 திரும்பி கேட்டு அத வந்து இறைவன வந்து உன்னோட மைண்டுக்குள்ள கொண்டு வா. மைண்டுக்குள்ள இறைவனுக்கு பவர குடு. பவர நீ குடுத்துட்ட அப்படின்னா, உனக்கு அந்த டிசையர்ஸ ஆட்டோமேட்டிக்கா உன்னால ரெகுலேட் பண்ண முடியும். எது தேவையான டிசையர்ஸ், எது தேவையில்லாத டிசையர்ஸ், எந்த டிசையர் நம்மள அழிக்கும், எந்த டிசையர் நம்மள வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லி உன்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உன் கண்ட்ரோல் இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இத நான் வந்து பிராக்டிகலா இப்ப வரைக்கும் நான் வந்து அப்ளை பண்ற விஷயம். ஏன்னா, நானும் வந்து ஏன் என் மைண்ட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? என் மைண்ட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் இறைவன் கிட்ட சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பயங்கரமா சரண்டர் பண்ணி, உங்க வழியில மட்டும் தான் போணும். உங்க வழிய மீறி நான் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கு எனக்கு எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டு சரண்டர் தான் பண்ணேன் நானு. ஸோ சரண்டர் பண்ணிட்டு, அப்ப எனக்கு வந்து என்ன குடுத்தாருன்னா, சம்டைம்ஸ் அந்த ரொமான்டிக் மியூசிக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு மியூசிக் போடும்போது, நம்மளோட மைண்ட் செட் வந்து வேற மாரி இருக்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. வேறஸ் டிவோஷனல் மியூசிக் கேட்கும்போது, நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது எனக்கு பயங்கரமா புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் ஒர்க் வந்து நான் பண்ணணும்.
அந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்த நான் தான் பண்ணணும். ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு ரொமான்டிக் மியூசிக் வந்து எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து ஒரு அ ம ஒரு YouTubeல ஆட்டோ மியூசிக்ல ரொமான்டிக் சாங்ஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப வந்து நான் வந்து அத ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ பண்றதுக்கு. என்னன்னே ரீசனே தெரியாத அளவுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்துச்சு மல்டிபிள் டைம்ஸ். எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனா அது ஏன் இப்படி வந்து ஃபெயில் ஆயிட்டே இருக்கு? எத்தன தடவ பண்ணாலும் ஃபெயில் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஒரு கட்டத்தில ஒரு லைட்டான ஒரு இரிட்டேஷன் கூட வந்துச்சு. அப்ப சடனா ஒரு ஸ்பார்க்கு. என்ன ஸ்பார்க்குன்னா, டிவோஷனல் மியூசிக் வந்து போடணும் அப்படின்ற மாரி வந்த உடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் போடல. டக்குனு எனக்கு மைண்ட் ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆகுதேன்னு சொல்லிட்டு, நான் வந்து டிவோஷனல் மியூசிக் போட்டா பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, அந்த மியூசிக்க போட்டுட்டு, போட்ட உடனே வந்து அந்த ஒர்க்க பார்க்குறேன். உடனே அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. எனக்கு அது பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. எப்படி இப்படி இது பாசிபிள்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அம் மியூசிக்கோட பவர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இந்த டிவோஷனல் மியூசிக் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் மோடுக்கு போகுது. ஓ! இவ வந்து இறைவன் சம்மந்தப்பட்ட பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அவ இப்ப பார்த்துட்டு இருக்க ஒர்க்குக்கு வந்து கடவுள்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணும் போல இருக்குன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சரண்டர் மோடுக்கு ரெடி ஆகுது. சரண்டர் மோடுக்கு ரெடி ஆனோனே என்ன ஆகுதுன்னா, டிவைன் பவர் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ டிவைன் பவர் ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமுமே வந்து எந்த விதமான தடங்கலும் இல்லாம முடியுது. அப்பதான் நான் யோசிச்சேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கக்கூடிய ஒரு வேலைய நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த வேலைய நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் வந்து அன்கான்ஷியஸா தான் அந்த பாட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த பாட்ட டீப்பாலாம் கேட்கல. ஜஸ்ட் அந்த இசைய ரசிச்சுக்கிட்டே கேட்கிறேன்னாலும், பட் உள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அந்த சாங்க்கு தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்ப நான் வந்து 2 பர்சனாலிட்டியா இருக்கேன். ஒரு பர்சனாலிட்டி வந்து ஒர்க்க பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பர்சனாலிட்டி வந்து ஒரு ட்ரீமி ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப இப்படி 2ஆ பிரிஞ்சு இருக்கும்போது, அங்க வைப்ரேஷன் வந்து மேட்ச் ஆகாது. நம்மளுக்கு பிசினஸ்க்கு என்ன வைப்ரேஷன் தேவ? பயங்கரமான ஒரு பாசிட்டிவ், பவர்ஃபுல், டிவைனோட சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தேவ. அப்ப அந்த வைப்ரேஷன நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுச்சு. அதிலிருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பல்லாம் வந்து என்னோட மைண்ட் வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுதோ, அம் அதாவது தேவையில்லாத இந்த மெக்கானிக்கல் லைஃபோட விஷயங்கள், இந்த இல்யூஷனரி லைஃபோட விஷயங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ, அப்ப எல்லாமே வந்து நான் வந்து டிவோஷனல் சாங்ஸ வந்து ரொம்ப ரொம்ப புடிச்ச டிவோஷனல் சாங்ஸ டீப்பா கேட்க ஆரம்பிச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப வந்து பயங்கரமான ஒரு சூப்பர்ப் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எந்த டிசையரும் வந்து என்ன வந்து ஆக்குபை பண்ண முடியாத அளவுக்கு மாறியாச்சு. இதெல்லாம் வந்து நடந்தது வந்து ஒரு 5 மந்த்ஸ் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 மந்த்ஸ் ப்ராசஸ்ல எந்த விதமான டிசையருக்குமே நான் அப்ப வந்து இடம் குடுக்குறது கிடையாது. எல்லாத்தையுமே என்னால வந்து டேம் பண்ணிக்க முடியுது. ஸோ இவ்ளோ குயிக்கா வந்து நம்மளால பண்ண முடியுது அப்டின்னா, அதுக்கு உண்மையிலேயே வந்து ட்ரூவா வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவோஷனல் மியூசிக் தான். ஸோ இத வந்து நீங்க வந்து இப்ப உங்கள்ல நெறைய பேர் இந்த 3 நாளா நீங்க கேட்டிருப்பீங்க. எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம இருந்திருப்பீங்க. நீங்க வந்து உங்க உங்க சென்சஸ்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டுருக்கீங்க. தேவையில்லாத நெறைய கவலைகள் வருது, பயம் வருது, தேவையில்லாத ஆசைகள் வருது அப்டின்னு சொல்லி இருக்கீங்க அப்டின்னா, எப்பவுமே டிவோஷனல் மியூசிக் உங்க வீட்ல போட்டு வைங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மியூசிக் போடுங்க. ஃப்ரீயா டைம் இருக்கும்போதெல்லாம், மைண்ட் நெகட்டிவா போம்போதெல்லாம், டக்குனு இந்த டிவோஷனல் மியூசிக்க போட்டுட்டு திரும்பி இன்கேஸ் நீங்க ஒரு சாங் தான் உங்களுக்கு புடிச்சிருக்குனாலும், அந்த ஒரு சாங்கே கூட நீங்க திரும்பி கேளுங்க. நான் இப்ப ரீசென்ட்டா கேட்கறது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணப்பர்ல வரக்கூடிய அந்த அறிவு கண்ண திறந்து விட்டாயே சாங் தான். ஏன்னா, அது வந்து அப்படியே பியூர் டிவைன் சரண்டர் அண்ட் டிவோஷன் அண்ட் லவ். இது 3யுமே நான் இப்ப என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கேனோ, அதுக்கு மேட்சா இருக்கிறனால, ஒரு நாள்ல என்ன பண்ணுவேன்னா, ரிப்பீட் மோடுல போட்டிருப்பேன் நானு, சில நாள்லாம். ஏன்னா, என்ன வந்து என் மைண்ட வந்து நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அந்த சாங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நான் ஆக்சுவலா வாட் வி கன்சியூம் தட் வி பிகம்ன்ற மாதிரி, நம்மளே நேச்சுரலாவே அந்த டிவைன் சரண்டர்க்குள்ள 100% வந்து நம்ம ரெடி ஆயி, அதுக்கான பலனையும் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். 100% டிவைன் சரண்டர்னா என்னது? டிவைன் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நான் என் லைஃப்ல வந்து எந்த விதமான விஷயத்துக்கும் கவலைப்படாம, அதுவே எல்லாமே நேச்சுரலா நல்லா நடக்கிறத வந்து நான் வந்து கண்கூடா வந்து ஃபீல் பண்றேன். ஸோ, அதனால எனக்கு அந்த ஒரு சாங் புடிச்சிருக்குன்னா, நான் அந்த ஒரு சாங்கே தான் நான் ரிப்பீட் மோடுல ஒரு நாள் ஃபுல்லா கூட நான் கேட்பேன். எத்தன தடவ கேட்டாலும் எனக்கு அலுக்காது. ஏன்னா, டிவைனோட நான் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு மோடா நான் அத யூஸ் பண்றேன். ஸோ, திஸ் இஸ் அ பவர்ஃபுல் டிப்ஸ் ஃபார் யூ. நீங்க வந்து இந்த பாதையில வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, எந்த விதமான ஒரு தடங்கலும் இல்லாம, அ ஒரு இல்ல நான் கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறேன். என்னால என் மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாரி சொல்ற மாதிரியான சூழ்நிலை இல்லாம, ஒரே மாரி ஃப்ளோல அதே சமயம் அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆயி போணும். இந்த சென்சஸ உங்க கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்டின்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சரண்டர் பண்ணுங்க கடவுள்கிட்ட. நான் அப்படியே உங்ககிட்ட சரணாகதி அடையிறேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணுங்க. 2வது என்ன பண்ணணும்? டிசிப்ளின் வேணும். என்ன டிசிப்ளின் அப்டின்னா,
டெய்லி மெடிடேஷன் பண்ணிருங்க. இந்த ஆடியோஸை விடாம கேளுங்க. கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தென் சேரிட்டி. இந்த 3ம் டிசிப்ளின்டாக பண்ணணும். 4 நாள் பண்ணுறது, அதுக்கப்புறம் 4 நாள் பிஸின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் திரும்பி 4 நாள் பண்ணுறதுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய பலன் தான் கிடைக்கும். அப்போ டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டூ மச் ஆஃப் டிவோஷன், லவ், அதாவது கடவுள் மேலே ஒரு அன்போடு இருக்கணும். வெறும் பக்தி பயோன்னு மட்டும் இல்லாமல் அந்த டூ மச்சான அந்த ஒரு அன்பை வந்து காட்டுங்க. டிவோஷன் அண்ட் லவ். அதுக்கப்புறம் விஸ்டம். விஸ்டம் வந்து இப்போ நீங்கள் இப்போ கற்றுக்கிறது மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சஸ் வந்து உங்களுக்கு அடிமையாயிடும். இதை பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸ் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தான். பர்டிகுலர்லி டிவோஷனல் மியூசிக். ஓகே, இதை தான் நான் வந்து கண்டுபிடிச்சி வச்சது. கண்டுபிடிச்சி நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டிப்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுனா நம்ம சென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி நானாகவே எதையாவது ஒன்று ட்ரை பண்ணி அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து அப்புறம் கடவுள்கிட்ட அப்படியே கெஞ்சி கதறி எனக்கு எனக்கு இந்த வழியை காட்டுங்கன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து ஐடென்டிஃபை பண்ணது. அதை இங்கே திருமூலரும் சொல்லியிருக்கும் போது எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சரியாக தான் உங்களுக்கு நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே அந்த டிவோஷனல் மியூசிக் வந்து அதிகமாக கேளுங்க. அதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தட் ஹெல்ப்ஸ் அ லாட். ஏன்னா நம்ம லைஃபே வந்து ஒரு சவுண்டில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்மளால் அந்த சவுண்டை கேட்க முடியாது, அவ்வளோதான். வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. அது ஒரு சவுண்டு, ஒரு ஃப்ரீக்வன்சியில் அது வைப்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி டிவைன் ஃப்ரீக்வன்சியோடு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிவோஷனல் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஆல்.